ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல்ல முக்கியமா நோய் வர்றதுக்கு முதல் காரணம் ஜீரணம் சரியா நடக்காததுதான். எதுக்குன்னா, ஜீரணம் சரியா நடக்கலாட்டி மலச்சிக்கல், அஜீரணம், கேஸ், அசிடிட்டி இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனையால ஏற்படுது. இப்ப நம்ம சொல்ல போற ஆயுர்வேதிக் ரெமடிய ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 6 இல்லாட்டி 7 ஏலக்காயை எடுத்துக்கிட்டு இந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க. வீடியோல காட்டுற சைஸ்ல கற்கண்ட இந்த ரெமடிக்காக சேர்த்துக்கோங்க. மிளகையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்சில போட்டு நைஸ் பவுடரா தயார் பண்ணிக்கணும். பாத்தீங்க இல்லையா? இந்த மாதிரி நைஸ் பவுடரா தயார் பண்ணிக்கணும். இத நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுக்காக நமக்கு தேவைப்படுறது 1/2 கப் தயிர். இந்த தயிர்ல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற ரெமடியில இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கணும். காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா 10 இல்ல 11 மணியாப்புல இந்த ரெமடிய நீங்க எடுத்துக்கலாம். தயிரோட இந்த பவுடரை நீங்க கலந்து எடுத்துக்கிறதுனால நம்மளோட மெட்டபாலிக் ரேட், செரிமான சக்தி அதிகரிக்கிறதோட நம்ம வயிறும் அப்பப்பவே சுத்தமாகுது.